நீதிமான் எவனுமே கிடையாது. நீதிமானா யார் தெரியுமா? யார் தெரியுமா? பிதாவோடைய சாயலை அவருடைய டிஎன்ஏவோட இங்கே ஒருத்தன் நின்னானா அவனுக்கு பேர் தான் நீதிமான். அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் சொல்லல, இருப்பார்கள். கையை தட்டி இருப்பார்கள். மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது மாமரம் தான். அப்படிதான் நீ நீதி செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஸோ நீதிமானாக்கப்படுவது என்பதே கம்ப்ளீட் டிஎன்ஏ மேட்ரு. பழைய ஏற்பாட்டிலே நான் என்னுடைய கட்டளைகளை கற்பலகையில் எழுதி கொடுத்தேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவன் டிஎன்ஏல நான் எழுதிடுவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது அந்த மாற்றம். உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவிலே அந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். நீதிமான் என்றால் இட் இஸ் a matter of DNA. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீதிமான் என்றால் அது உங்களுடைய டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது, உங்கள் செயல்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் தாவீது சொல்றான், நீதிமான் ஒருவனும் இல்லையே. அப்ப நீதிமான்னா நல்லவன் அது கிடையாது. நீதிமான்னா சொல்லுங்க டிஎன்ஏ. டிஎன்ஏ. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த டிஎன்ஏ எப்படி மாறுது? இயேசு நீதிமான் சொல்லும் போதெல்லாம் டிஎன்ஏ தான் சொன்னாரு. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீதிமான்றக்கு தவறான அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், நீதிமான்றது பிளட் லைன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்றால், நீதிமான்றது இட் இஸ் எ நீதிமான் ஆக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க டிஎன்ஏவை மாத்துறாருன்னு அர்த்தம். உங்க டிஎன்ஏவை மாத்துறாருன்னு அர்த்தம். உங்க ஹேபிட்ஸை மாத்துறது கிடையாது. நீங்க ஹேபிட்டை எவ்வளவு மாத்தினாலும் உங்க பிள்ளை பிறக்கும்போது நீங்க மாத்தின ஹேபிட்ல அவன் பிறக்க மாட்டான், உங்க டிஎன்ஏ மாதிரியே தான் பிறப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? எனக்கு 5 விரல் இருக்கு, 2 விரலை வெட்டிட்டேன். இப்போ எனக்கு குழந்தை பிறந்தா 2 விரல் இல்லாம பிறக்குமா? சொல்லுங்க. 5 விரலோட தான் பிறக்கும். ஏன்னா என் உடம்புல என்ன மாற்றம் இருக்கோ அது என் பிள்ளைய பாதிக்காது. என் டிஎன்ஏல என்ன மாற்றம் இருக்கோ அதுதான் என் பிள்ளைய பாதிக்கும். அப்ப நான் சரீரத்துல நல்லவனா மாறிட்டேன். ஒரு தம் அடிக்கிறது இல்லை, ஒரு பாவம் செய்யறது இல்லை. ஆனா அந்த பாஸ்டுக்கு பிறக்கிற பையன் பெரிய ரவுடி பேபி மாதிரி ஆகிடுறான், ரவுடி ஆயிடுறான். அப்ப பாஸ்டர் சொல்ற நான் நல்லவன் தானே. நீங்க விரல வெட்டிருக்கீங்க சார், அதுக்காண்டி பிள்ளை விரல் எல்லாம் பிறக்காது. பிள்ளை உங்க வெளியில நடக்கிற விஷயத்தை சார்ந்து பிறக்காது, உங்க உள்ள இருக்க டிஎன்ஏ சார்ந்து பிறக்கும். அதனாலதான் பச்சைபாலோட பாவம் செஞ்ச பிறகு தாவீது எழுதுறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீதிமான் செயல்கள் கிடையாது. இங்க பாருங்க, நான் நீதிமான் ஆயிட்டேன்னா என் பிள்ளை யாரா தான் பிறக்கணும்? சொல்லுங்க. விதையொன்று போட சுரையொன்று முளைக்காது. என்ன மனுஷன் விதைய விதைச்சா விதையா இருக்கணும், தினைய வச்சா தினையா இருக்குன்றான். அப்போ நான் நீதிமான் ஆகிட்டேன்னா என் பிள்ளை நீதிமான தான் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கணும். நான் நான் தம்மே அடிக்காதவன். தம்மே அடிக்காத ஒரு அப்பா பார்த்துருப்பீங்க. அவன் பையன் அப்பாவுக்கு சேர்த்து தம் அடிப்பான். இது எனக்கு எங்கள் அப்பாக்குன்னு. இப்போ பையன் கெட்டவனா இருக்கான், அப்பா நல்லவனா இருக்க. காரணம் என்னன்னா அப்பா செயல்களை மாற்றிட்டாரு, அப்பா டிஎன்ஏவை மாற்ற முடியாது. அப்ப நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏவை மாற்றுறதுன்றதுனால இந்த பூமியில ஒருத்தனும் தன்னை நீதிமான ஆக்கவே முடியாது. ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்பது சூட்டு குடிப்பதை விடுவதும் சினிமா பார்ப்பதை விடுவதும் என்கிற மட்டகரமான பிரசங்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கடவுது இந்த இரவு வேளை இயேசுவின் நாமத்தினாலே. சுக்கா மிளகா சுதந்திரம் சும்மாய் கிடைப்பதற்கு பாரதிதாசன் பாடினான். சுக்கு மிளகா கடையில போய் வாங்குறதுக்கு சுதந்திரம்ன்றது ரத்தண்டா வேறுவடா. அது மாதிரி நீதிமானாவது என்பது ஏதோ நீ சுருட்டு குடிக்கிற நிப்பாட்டுவதல்ல, அது உன் டிஎன்ஏவை மாற்றுவது. ஆமே. அதனாலதான் நீதிமான் ஒருவனும் இல்லை. சங்கீதம் வாசிப்போம். எங்க இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 143:2. இங்கிருந்து தொடங்கும் நம்ம செய்தியை. ஆமே. நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்ற புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
143 2 வாசிமா. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியா. தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவனும். தாவீதா சங்கீதக்காரன் தாவீது. ஜீவனுள்ள ஒருவனும், எல்லாரும் என்ன பாருங்க, நீதிமான் அல்ல. எல்லாரும் என்ன பாருங்க, யோபு நீதிமான் இல்லையா, நோவா நீதிமான் இல்லையா? ஒரே வசனத்தில் அடியாகி போச்சு எல்லாம். ஒருவனும் நீதிமான் இல்லை. அப்ப அவர்கள் நல்லவர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் நீதிமான்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமான்றது உங்க டேர்மில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் எவனுமே கிடையாது. நீதிமான யார் தெரியுமா? பிதாவோடைய சாயலை, அவருடைய டிஎன்ஏவோட இங்கே ஒருத்தன் நின்னானா அவனுக்கு பேர் தான் நீதிமான். அப்படி இருந்த ஒரே ஒரு நீதிமான்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்லவர்கள் அநேகர் இருக்கலாம் அந்த பூமியில், ஆனா நீதிமான் வேறு, நல்லவன் வேறு. ஒரு சார் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பாவம் செய்யலை சார், நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம் அப்படின்னு. ஒன்றுமே செய்யலைன்னா சில நேரம் ஒன்றுமே செய்யாதே தப்பாகி போயிடும். ஆமாம், கரண்ட் பில்லு கட்டாமல் வந்தால் ஃபியூஸை பிடிட்டு போயிடுவாங்க. உடனே ஈபி கரண்ட்டை போய், நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், நான் ஒன்றுமே செய்யலையேம்மாண்ணா, நீ ஒன்றுமே செய்யலை அதனால தான் பிடுங்குறேன்றான். அப்போ செய்வது செய்யாதது இது நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கன் துன்மார்க்கன். நீதிமான் என்றால் டிஎன்ஏல நடக்கிற மாற்றம். கை தட்டுங்க வருது அவருக்கு. நீதிமான் ஆக்கப்படுவது என்றால் என் டிஎன்ஏவில் மாற்றங்கள் ஏற்படுவது. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்து அவர் பேசினது. நான் உன்னை நீதிமான் ஆக்குவேன் என்கிற வார்த்தை. இது மனிதனுடைய முயற்சியில் நடக்கவே நடக்காது. அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்றான். பழைய ஏற்பாடு அந்த வசனத்தை நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. பவுல் சொல்றார் ரோமர் புத்தகத்துல, எங்க சொல்ற, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது, யாருமே நீதிமான் இல்லை இந்த பூமியில. இயேசுவின் மரணம் நடக்காத பட்சத்தில் யாருமே நீதிமான் இல்லை. வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாத்தீங்களா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரை எவனுமே நீதிமான் கிடையாது. நீதிமான் இல்ல. அவங்க அப்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க, நல்லவே சார் அவங்க. நீதிமான்றது இட்ஸ் த மேட்டர் ஆஃப் டிஎன்ஏ. இப்ப நீ இயேசு ஏற்றுக்கொண்டப்ப எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு தெரியுமா? இதுக்குள்ள மேட்டர் நடந்திருக்கு. இதுக்குள்ள நடக்காத வரைக்கும் நீங்க வெளியில எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும், சார் நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, நீங்க ஆங்கிலம் பேசுறதுனால நீங்க பிரிட்டிஷ்காரன் ஆயிர முடியாது. அந்த மாதிரி தான் நீங்க நல்லதா செய்யறதுனால நீதிமான் ஆயிர முடியாது. அதான் ஒருத்தர் அந்த ஹாலிவுட் படம் பார்த்துக்கும்போது சொன்னான், ஒரு சின்ன பிள்ளை அப்படி இங்கிலீஷ் பேசுறது கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம அப்படின்னா, டே அவங்கெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு பேசலடா, அது அவங்களுடைய ஜீனு. ஆமாம், நீ நானும் தான் போய் என்னது என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஏதோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ந்துட்டு படிச்சுக்கிட்டு தர்றோம். இப்படி தான் என்ன செய்கிறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வது எப்படி மாதிரி சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நீதிமானகருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடா பாவியலா, டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனால் இங்கிலீஷ் பேசலாம், ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஆக முடியாது. பிரிட்டிஷ்காரன் ஆகணும்னா ஒரு பிரிட்டிஷ் அம்மாவுக்கும் பிரிட்டிஷ் அப்பாவுக்கும் நீ பிள்ளையா பிறக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நான் என்ன இங்கிலீஷ் பேசினாலும் எனக்கு பிறக்கிற பிள்ளை கருன்னு என்ன செய்யுது, இல்லாட்டி ப்ரௌன் கலர்ல என்ன செய்யுது, பிறக்குது. ஏன்னா அது ஜீனு. ஒருவேளை வெள்ளையா பிறந்தா கூட அது பிரிட்டிஷ் கிடையாது, அது இந்தியன் தான், மேட் இன் இந்தியா. இப்படி நிறைய 30 நாள் இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ பிரிட்டிஷ்காரன் ஆயிரலான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொய்யோ, வடிகட்டுன பொய்யோ. அப்படிதான் சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு நீ டிவி பார்க்குற நிப்பாட்டு, தம் அடிக்கிற நிப்பாட்டு, நீ அதை நிப்பாட்டிரு, இதை நிப்பாட்டிரு, நீ நீதிமான் ஆயிட்ட அப்படின்னா அதே மாதிரி வடிகட்டுன பொய் இது. ஏன்னா பைபிள் எங்கேயுமே உன் செயல்களை மாற்றினால் நீதிமானவன் பைபிள் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆகிறத தெளிவா சொன்னாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தட் மீன்ஸ் ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போதுதான் அவன் அதாவது இயேசுவுக்குள் பிறக்கும் போதுதான் அவன் இயேசுவின் நீதிமானாக, வித்தாக அவன் மாறுகிறான். சோ நீதிமான் என்பது பிறப்பது தான். அப்படி நீதிமான் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்க டிஎன்ஏ மாறிடும், உங்க ஜீன் நீதிமான் ஆயிரும். உங்க பிள்ளை சொல்லவே வேணாம், அவன் நீதிமானா தான் இருப்பான்.
ஏன்னா டிஎன்ஏ மாதிரி இருக்குல்ல. இப்போ உங்க பிள்ளை சூப்பரா வளருவான். எழுதி கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இங்க இருங்க, நம்மலாம் 13 வயசு 14 வயசுல நாங்க திருந்தணும், ரட்சிக்கப்பட்டோம். அப்படியா? 50 வயசுட்டீங்களா? 13ல மாதிரி எப்படியான்ற மாதிரி 13 14ல தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இல்ல 50 40 ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு அனுபவிக்கிறோம், இவ்வளவு பாடுகள் சகிக்கிறோம். நமக்கெல்லாம் வயிற்றுல வச்சு யாரும் ஜெபிக்கல, 1-2 பேர் தவிர. மற்றொரு ஒருவேளை ஒரு 50 பேருக்கு 50% உங்க பெற்றோர்கள் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் உங்க பெற்றோர்கள்லாம் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் நீங்க இந்த பூமியில பிறந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பர் லைஃபை வந்து நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்க பிள்ளைக்கு எவ்வளவு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கு. உங்க பிள்ளை நீதிமானுடைய வயிற்றில் இருந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. அப்படின்னா அவனும் உங்களை மாதிரியே வாழ்வா. நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணுமே இல்லாம வந்த நீங்களே இவ்வளவு வாழ்ந்தீங்கன்னா சகல கிருபைகளோடு வந்திருக்கிறாமே, வேற லெவல்ல வாழ்வாமே. அவனுடைய வாழ்வு வேற லெவல்ல இருக்கும், அவனுடைய குணநலன்கள் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவன் இடையில் வந்தவன் கிடையாது, அவனுக்கு டிஎன்ஏவே வேற டிஎன்ஏ. அப்ப ஒரு பாஸ்டரோ ஒரு நபரோ ஒரு தகப்பனோ உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் ரட்சிக்கப்பட்ட நீதிமானாய் மாறிவிட்டால், நீதிமானா இருக்கும் டிஎன்ஏ மாறி பிறந்தா, அவன் பிள்ளை ஜெபமே பண்ணாட்டினா கூட இவன் டிஎன்ஏக்கு ஏற்ற டிஎன்ஏ தான் அது என்ன செய்யும், பிறக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நல்லவன் கெட்டவன் மாறி மாறி பிறந்தாங்க. ஏன்னா எல்லாம் செயல்கள். ஆமாம், ஈசாக்கு நல்லவன், ஆனால் அவன் பிள்ளை யாக்கோபு ஏத்தேன். ஈசாக்கு ஒரு கல்யாணம் பண்ணா, அவன் பிள்ளை 1க்கு 4 கல்யாணம் பண்ணான். அவன் பிள்ளை யோசேப்பு நல்லவன். ஏன் சார் மாறி மாறி வருதுன்னா இவங்கெல்லாம் செயல்களை தான் மாத்தினாங்க, டிஎன்ஏ மாறல. ஆனா டிஎன்ஏ மாறிடுச்சுன்னா உங்க சந்ததி நீதிமானின் சந்ததி பேர் பெற்று விளங்கும். சார் அவன் நீதிமானா இருக்க வேணாமா? அவன் டிஎன்ஏ ஆயிட்டான்ல, அதனால தான் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ நீதிமான் என்பதினால் அவன் நீதிமானத்தான் இருப்பான். அதனால தைரியமா சொல்ற, நீதிமானின் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நீதிமானின் சந்ததி இந்த சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவார்கள். நீதிமான்கள் பிள்ளைகள் எப்படிலாம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. காரணம் என்னன்னா ஒரிஜினலா டிஎன்ஏ மாறினால தான். நான் சொல்ற புரியுதா? ஒரு கழுதை நீங்க எவ்வளவு குளிப்பாட்டி, மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அதுக்கு நல்ல அது நகத்தை பாலிஷ் போட்டு கும்முன்னு ஹேர்லாம் கட் பண்ணி குளிப்பாட்டி சிக்ஸ் ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க வேகமாக ஓடுறதுக்கு. எல்லா ட்ரைனிங் பண்ணி ஒரு குதிரைக்கு போல ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது குதிரை ஆயிடுச்சா? சொல்லுங்க சார். குதிரை மாதிரியா ஹேர் கட்லாம் பண்ணி கலரிங்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த கழுதைக்கு இன்னொரு குட்டி பிறக்குது. அங்கே வாங்க, அது குதிரையா பிறக்குமா? அது பழையபடி கழுதையா தான் பிறக்குமா? கழுதையா தான் பிறக்கும். ஏன்னா இது உடம்புல என்ன சோப்பை போடுறதுனால டிஎன்ஏ மாறாது. இந்த கழுதை ஒரு குதிரை குட்டியை பிறக்கணும்னா முதலாவது இந்த கழுதையே ஒரு குதிரைக்கு பிறக்கணும். அதனால இது டிஎன்ஏ மேட்டர்ன்றத சபை நமக்கு சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களாக இருப்பார்கள் என்பதும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகளாக தான் இருந்திருக்கும் என்பது இயல்பாகவே நடந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு நீதிமானாகிறன்னு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுவும் மாறுது காலம் போக போக. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பொடி போடாத நான் இன்னைக்கு நாங்களாம் பொடியே போடலை. அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வரணும். இப்போ நான் நீதிமானா இல்லையா சொல்லு? அப்போ நீதிமான் ஆகுறன்றது ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் மாறிக்கிட்டே வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பொடி போடாத, வெத்தலை போடாத, இப்போ வெத்தலை கிடைக்கிறது இல்லை, அதனால எல்லாம் நீதிமான் ஆயிட்டோமா? பொடி போடல நீதிமான் ஆயிட்டோமா? அப்புறம் சுருட்டு சிகரெட்டு, சினிமாவும் நாடகமான்னு தெரில, அப்புறம் சினிமா, அப்புறம் டிவி. இப்போ நீதிமாநகரான டிவி பார்க்காம இருக்கலாம் கிடையாது. யூடியூப், ஃபேஸ்புக்கு, இப்படியே பிசாசு வந்து பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பின்னாடி போய் பொறுக்கி தின்னுக்கிட்டே இருப்பீங்க. அவன் பாவத்தை போட அந்த பாவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறதா இவங்க வேலை. அப்போ நீதிமானாக்கப்படுறதுனா என்ன? பாவத்தை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு இருக்கு. இல்லை, நீதிமானாக்கப்படுவது என்பது இந்த காரியங்களின் கணக்கே கிடையாது. நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் பாடி, நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன் சார், என் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்திருக்கேன், நான் வந்து என் கையில் சொல்கிறேன், நான் எதுவும் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து என் விரலை 2 விரலை வெட்டிட்டேன்னா என் பிள்ளை வந்து 2 விரல் இல்லாமலாம் பிறக்காது. என் உடம்புல என்ன மாற்றம் இருக்கோ அதன் அடிப்படையில் என் பிள்ளை பிறக்காது. என் டிஎன்ஏல என்ன மாற்றம் இருக்கோ அதன் அடிப்படையில் பிள்ளை பிறக்கும்.
அதனால தாவீது சொல்ல, நான் பாவம் செஞ்ச காரணம், சரி நல்ல அப்பா இருப்பாங்க பாருங்க, அவங்க கெட்ட பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. ஏன்னா அப்பாக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஆதாம் டிஎன்ஏ. அப்பா செய்யாம இருந்திருப்பார் அவ்வளவுதான். ஆனா டிஎன்ஏ மட்டும் பாஸ் ஆகி கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். நீ வெளியில தப்பு பண்றீங்க பண்ணல அதெல்லாம் வேற விஷயம். ஆனா டிஎன்ஏ வந்து பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஆதாம்கிட்ட முதலாவது ஆதாம் பிசாசுக்கு தன்னை ஈல்டு பண்ணின போது, எல்லாம் சொல்லுங்க, ஆதாம் பாவம் செய்த போது அவன் பாவியாகல, ஈல்டு பண்ணப்ப பாவியானான். பாவியான பிறகு பாவம் செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆதாம் பாவம் செஞ்சு பாவியாகல, ஆதாம் பாவியாகி பாவம் செஞ்சான். புரியுதா? சொல்லுங்க சார். ஆதாம் பாவம் செஞ்சு பாவியாகல, என்ன பாவம் செஞ்சான்? பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிட்டது பைபிள் ஃபுல்லாக காட்டுங்க, எங்கேயாச்சும் பாவம் இருக்கான்னு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் கூட இல்லையே. யூதர்கள் பிரமாணத்தில் அது புழு இருக்கிற பழத்தை சாப்பிட்டா பாவம் இருக்கு. ஆதாம் பிசாசு சொன்னதை நம்பி பிசாசுக்கு தன்னை ஈல்டு பண்ணிட்டான். அவ்வளோதான். 10 கட்டளைகள்லையும் 340 பிரமாணமா 420 பிரமாணம் சொல்கிறேன். அந்த பிரமாணம் எங்கேயுமே பழம் சாப்பிடக்கூடாதுன்னு 10 கட்டளையில் இருக்கா? அப்போ 10 கட்டளையில் அந்த பாவமே இல்லையே. அப்போ ஈல்டு பண்ணான் தானே. இப்போ எப்படி பாவியாகிறன்னு கண்டுபிடிச்சின்னா எப்படி நீதிமானாக கண்டுபிடிச்சிடலாம். பாவம் செஞ்சு பாவியாகலை, அவன் பாவி ஆகிறதுக்கு தானே ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தவன என்ன ஆயிட்டான்? பாவி ஆயிட்டான். அதாவது பிசாசு சொன்னதை நம்பினா, நம்பி ஈல்டு பண்ணா பாவி ஆயிட்டான். பாவியான பிறகு பாவம் செஞ்சான். அப்ப பாவி ஆயிட்டு தானே பாவம் செஞ்சான். அப்படிதான் நீங்க நீதிமான் ஆயிட்டு தான் நீதி செய்வீங்க. நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, நீதி செஞ்சுதான் நீங்க நீதிமான் ஆவீங்கன்னா. நீதி செஞ்சு நீங்க நீதிமான் ஆக முடியாது. நீதிமான் ஆகி தான் நீதி செய்ய முடியும். ஏன்னா ஆதாம் பாவி ஆகி தான் பாவம் செஞ்சான். 2-3 தடவை கேளுங்க அந்த செய்தியை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அப்ப ஆதாம் ஈல்டு பண்ணா, பிசாசு சொன்னதை நம்புனா, அந்த செகண்டே அவன் டிஎன்ஏ மாறிச்சு. டிஎன்ஏ மாறின பிறகு தான் பாவம் செஞ்சான். அப்ப ஒப்பு கொடுக்கும் போது டிஎன்ஏ மாறுகிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் முடித்த காரியங்களை மனதார விசுவாசித்து, இனி நான் அல்ல இயேசுவே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது டிஎன்ஏ மாறுகிறது. நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகுதான் நீதி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆதாம் முதல் பாவத்தை செய்வதற்கு 300 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த 300 வருஷம் கழிச்சு அவன் பாவியாகல. 300 வருஷமா அவன் பாவியாத்தான் இருந்தான். சொல்ற புரியுதா? ஆதாம் என்ன பாவம் செய்யணும் அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமே இல்லை. ஒருவேளை அவன் பாவங்கள் செஞ்சிருந்தானோ 100 வருஷங்கள் செஞ்சிருப்பான. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் பாவியாகல, 100 வருஷம் பாவியாக தான் இருந்தான். அத்தானே சொல்ல, நீ நீதிமானான பிறகு நீங்க 10 வருஷம் கழிச்சு நீதி செய்ய ஆரம்பிக்கணும்னு வச்சாங்களேன், இந்த 10 வருஷம் நீதிமானா தான் இருக்கிறீங்க. ஒரு மரமானது கனி கொடுக்கும் வரைக்கும், கனி கொடுத்த பிறகு அது அந்த மரம் அல்ல, கனி கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த மரம். மாமரம் மாம்பழம் கொடுத்த பிறகு மாமரம் கிடையாது. மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது மாமரம் தான். அப்படிதான் நீ நீதி செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஸோ நீதிமானாக்கப்படுவது என்பதே கம்ப்ளீட் டிஎன்ஏ மேட்ரு. இந்த டிஎன்ஏல வந்து எவனுமே டிஎன்ஏ மாற்ற முடியுமா? உங்களால டிஎன்ஏ யாராச்சும் மாற்ற முடியுமா? உங்க சொந்த பலத்தில் நீங்க டிஎன்ஏ நீங்க ஒன்று ஜெபிச்சோம்னா கர்த்தர் பார்த்து, கர்த்தர் வந்து அம்புட்டே மாற்றுவார், எங்களுக்கு தெரியாது. வந்து தண்ணீரை திராட்சரசம் மாற்றுறேன். நான் என்ன சொல்ல வரேன், தேவனை விட்டுருங்க, இந்த பூமியில டிஎன்ஏ மாற்ற முடியுமா? மைக்கேல் ஜாக்சனுக்கு தன்னுடைய ஸ்கின் கலரை டோனை மாற்றணும் ரொம்ப ஆசை, கருப்பாக இருந்தது. ஆனால் அவன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு சொல்கிறான். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறான். வந்து அவனுக்கு வந்தது வந்து ஒரு டிசீஸ் அப்படின்னா. கடைசியில் அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து அவன் மூக்கை ஷார்ப்பாக்குறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணான், என்னென்னமோ பண்ணான். மைக்கேல் ஜாக்சன் மூக்கை ஷார்ப்பாக்கணும், எத்தனை முகத்தில் மட்டும் 20-25க்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்கிறான். அப்படி ஆளை பார்த்தா அப்படியே அமெரிக்கன் மாதிரியே தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது கருகிருந்த பிறகு, ஏன்னா இவன் ஸ்கின்னு கலர் ஆனதுனால இவன் பிள்ளை கலர் ஆயிடாது. ஏன்னா இந்த ஸ்கின்னை இவன் ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணான்.
ஆனால் டிஎன்ஏ வந்து புரியுறதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே கருப்பு, எவனுமே சிகப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் எவனுமே இல்லை. அதனால தைரியமாக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கின்னை எவ்வளோதான் சோப்பை போட்டு தேய்ச்சாலும் பாடியை கலராகவே மாற்றிட்டேன். ஆனால் என் டிஎன்ஏ கருப்பாக தான் இருக்கும். புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு? அப்படித்தான் நோவா நல்லவனாக, இது வந்து யோபு நல்லவனாக இருந்தான், தாவீது நல்லவனாக இருந்தான், நிறையா பேர் நல்லவனாக இருந்தாங்க பாவம். ஆனால் உள்ளுக்குள்ள டிஎன்ஏ மட்டும் கரெக்டாக அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. கத்தர் பார்த்து சொல்லும்போது டிஎன்ஏ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒருவனும் நீதிமான் இல்லைன்றார். கைத்தட்டுங்க ஆமே. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மாபெரும் சாக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது. அந்த மாற்றம் உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவிலே அந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓகே, எதற்காக பேசுகிறேன்? நான் டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எல்லா சேஞ்சும் வந்துடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. உங்கள் வியாதிக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரு டிஎன்ஏல ஒரு குறை இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு என்ன செய்து பாஸ் ஆகுது. ஒரு டிஎன்ஏ வந்து ஆரோக்கியமானதாக மாறிடுச்சுன்னா அவன் சரீரத்தில் அது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுது. அப்போ நீங்கள் வியாதிக்கு தனியாக, ஐஸ்வர்யத்துக்கு தனியாக, இதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியதே இல்லை. டிஎன்ஏ மாறிடுச்சுனாலே அந்த டிஎன்ஏக்கு ஏற்ற மாதிரி பாடி மாறிடும். ஆமென் ஆமென். அதனால இயேசுநாதர் பாடியை மாற்றணும், அவன் ஆழமா அவனுடைய செயல்பாடுகளை மாற்றணும் பண்ண டிஎன்ஏ மாற்றுனார். ஏன் சார்? டிஎன்ஏ மாற்றினா கேரக்டர் மாறிடும். உண்மையா இல்லையா? டிஎன்ஏ மாறிச்சுன்னா என்ன மாறிடும்? இதை வந்து இன்னைக்கு சயின்ஸை வச்சு இந்த மெசேஜுக்கு வரேன்னா இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இது பிறப்பு சம்பந்தப்பட்டதுப்பா, ரத்தம் சம்பந்தப்பட்டதுப்பா, இது வந்து செயல் சம்பந்தப்பட்டது இல்லைப்பா, இது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டதுப்பா அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சயின்ஸ் அதுக்கப்புறம் பேசுது டிஎன்ஏல தான் கேரக்டர் இருக்குன்னு. ஆனால் டிஎன்ஏல தான் கேரக்டர் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சனால அவர் நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏ மாற்றுவது அப்படின்றது அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ டிஎன்ஏ மாறினோன்னா கேரக்டர் மாறுது, டிஎன்ஏ மாறினோன்னா ஆரோக்கியம் மாறுது, டிஎன்ஏ மாறினோன்னா அவுட்லுக் மாறுது. டிஎன்ஏ மாறிட்டா எல்லாமே மாறிடுது. நீங்க சொல்ற நீதிமானாக்கப்படுவது என்பது செயல்களுக்கு ஒரு உபவாச ஜெபம், அடுத்து ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த உபவாச ஜெபம். இவன் தனித்தனியா மாத்திக்கிட்டு இருக்கிறான். அதை கர்த்தர் சொன்னாரு, எத்தியோப்பியன் தன் தோலை வெள்ளையாக்க முடியுமா? எத்தியோப்பியன் யாருங்க? ஆப்பிரிக்கன். எத்தியோப்பியன் தன் தோலை வெள்ளையாக்க முடியுமா? சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்க தன்னுடைய புள்ளிகளை அழிக்க முடியுமா? ஒரு ஒட்டகச்சிவிங்க போய் நேரா முதுக, இப்போ இது கூட வரி குதிரை மாதிரி தான் இருக்கு, எதார்த்தம் அப்படியே அமைஞ்சு வச்சு. இப்போ வரி குதிரை புரியுற சொல்றேன், ஒரு நடராஜ் ரப்பர் எடுத்து பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ல காம ஜல்ஜன் அழிக்கிற மாதிரி அப்படி அழிக்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன போட்டு உரசினாலும் அது போகாது. அப்படி ஆக்க முடியும் என்றால் அழகா சொல்றாரு, தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீ நினைச்சு நீ ரிஸ்க் எடுத்து உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரவே முடியாது. ஒருவேளை உடம்பெல்லாம் சூடு வச்சு அந்த வரி குதிரை வந்து ஸ்டெப்ஸை ஃபுல்லா செக்குடா மாத்தினாலும், சோப்ராஜ் என்ன செஞ்சானா அந்த காலத்துல பெரிய கொள்ளைக்காரன், உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான், திருடுறதெல்லாம் இவன் கைரேகையை வச்சு ஒன்று தூக்கிடுவாங்க. அதனால கைரேகை தான் அப்போ ஒரு பெரிய எதிரிய திருடனை பிடிக்கிற எவிடன்ஸ். அதனால தன் கைரேகை அழிக்கிறதுக்கு என்ன செஞ்சானா, ஆசிடே கையில் ஊற்றிக்கிட்டானா, ஊற்றி கை ஃபுல்லாக இது பண்ணானா. அவனுக்கு ஒரே சந்தோஷம், கைரேகைலாம் அழிஞ்சிருச்சு. எல்லாம் சுகமாய் முடிச்ச உடனே திரும்ப கைரேகை அப்படியே வருது வெளியே. உங்க ரேகையை உங்களை மாற்றவே முடியாது. தோல் புரிஞ்சு சரியாய் உறிஞ்ச பிறகு திரும்ப அந்த கைரேகை, அந்த கை இருக்குன்னா அந்த ரேகை வரத்தான் செய்யும். அப்போ ஒட்டகச்சிவிங்கி ஒரு ஒரு சூடு போட்டுக்கிட்டாலும் உடம்பு ஃபுல்லா, அதுக்கு ஒரு குட்டி பிறந்தா அது செக்கடா பிறக்காது, அது ஸ்டெப்ஸோட தான் ஜீப்ரா பிறக்கும். என் அன்புக்குரியவர்களே, அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டா அதான் கதை. நான் 5 மணிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஊழியக்காரர் சொல்லுவார், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஒரு நாளைக்கு 20
பக்கங்களை நான் படிக்கிறேன், 50 அதிகாரம் படிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். 50 அதிகாரம் படிக்கிறாரா? நான் 50 அதிகாரம் படிக்கிறேன். நான் உள்ளே வந்தேன்னா இது புளியை பார்த்து பூனை சூடு போட்டு. நான் வாழ்க்கையில் நல்லா வரணும், முன்னேற்றம் பண்ணுவது, நானும் நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு விரும்புறது தப்பு இல்லை. நானும் நிறையா பைபிள் படிக்கிறேன், அப்படி வாங்க. நானும் 49 முடிச்சு 50க்குள்ளே வருவேன் போது நீங்கள் சரீர முயற்சிக்குள்ளே வரீங்க. சரீர முயற்சிக்கு நீதிமானாக்கப்படுவதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் காலாகாலமாக நீதிமானாக்கப்படுதல் என்பது சரீரத்தோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள் என்பதை இந்த இடத்துல நான் அடிக்கோடிட விரும்புகிறேன். உங்கள் சரீர முயற்சிகளுக்கு நீங்கள் நீதிமானாவதற்கு சம்பந்தமே இல்லை. இட் இஸ் த மேட்டர் ஆஃப் yielding. இட்ஸ் த மேட்டர் ஆஃப் DNA. தாவீது தான் பாவம் செஞ்ச காரணம், எங்க அம்மா என்னை துர்க்குணத்தில் நான் உருவானேன். சங்கீதம் 51 சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த 51 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவர் பேசுறாரு. அவன் பேசுறது ஃபுல்லா, செஞ்சது ஃபுல்லா அக்கிரமம், பேசுறது ஃபுல்லா உச்சகட்ட மேட்டரா பேசியிருக்கிறான். 4ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா முன்னாடி சொல்ல, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமர சுத்திகரியும். இங்கே பாருங்க, 1ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா டைம் இல்லை, லைட்டாக தட்டிட்டு போகிறேன். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உன் மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சொல்லுங்க. இவன் சுத்திகரிக்கணுமா அவர் சுத்திகரிக்கணுமா? இவன் தானே பாவம் செஞ்சான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை சுத்திகரிக்கணும். அப்போ அவனுக்கு தெரியுது, நான் செய்கிறது நிப்பாட்டிட்டா என்னை சுத்திகரிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என் கேரக்டரே மாற்றணும்னா அதை நீங்கள் பார்த்து செஞ்சால் தான் முடியும். நீர் என்னை சுத்திகரியும். அடுத்த வசனத்தை பாருங்க, என் அக்கிரமங்க நீரை என்னை கழுவி, யார் கழுவணுமா? அவர் தான் கழுவணுமா? இதில் எதுவுமே நான் செய்வேன்னு அவன் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று செய்வேன், அறிக்கை செய்கிறேன்னு சொன்னான். அந்த அறிக்கை செய்கிறேன்னு சொல்லிட்டு அது கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் நியாயம் விசாரிக்கும் போது இவனுக்கு ஏதோ கொடுத்தீங்கன்னு 4 பேர் உங்களை பார்த்து கேட்டால், இவன் அறிக்கை செஞ்சான்னு உங்கள் பரிசுத்தம் விளங்குவதற்காக அறிக்கை பண்ணுறேன். 4 பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது, அதுக்கு தான். மற்றபடி நான் உங்களுக்கு அறிக்கை கூட பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவன்னா என்ன செய்யணுன்றான். அடுத்த வசனம் பாருங்க, என்ன நீங்கள் கழுவுங்க, பாவமர என்ன சுத்திகரிங்க. அந்த மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நீதிமானாக்கப்படுறது ஏதோ நம்ம செய்கிற வேலைலாம் கிடையாது, அது தேவன் செய்கிற வேலை. கை தட்டுங்க, ஆமென். அவன் சொல்கிறான், என் மீறுதல் எனக்கு நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக என்ன பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கவும் உடைய பரிசுத்தம் விளங்கவும் தான் இதை அறிக்கை எடுக்கிறேன். ஏதோ உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லலை, இது உங்கள் நியாயம் வழங்குற காண்டி. அதுக்கப்புறம் பாருங்க, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த DNA எனக்குள்ள வந்தனால இந்த DNA நல்லா பாருங்க, தாயை போல் பிள்ளைன்றாங்க, நூலை போல் சேலை. அதனால நீ பொண்ணு எடுக்கும்போது பொண்ணோட அம்மாவை நீ கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நாளைக்கு நீ குடும்பம் எடுத்த போற இப்படிப்பட்ட ஒரு ஆளோட தான். இளைஞர்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க பொண்ணை பார்த்தவொன்னே டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது, பொண்ணோட அம்மா பார்க்கணும். சில நேரம் பொண்ணோட பாட்டியை கூட பார்க்கணும். அது ஓரத்தை உட்காந்து கிளவி போட்டு ஒரு வேலை, அது மாதிரி சிங் சாக் சிங் சாக் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சு, அன்னைக்கு வெடிக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு தேவை கிருபையில் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஆமாம், அதை வேற சொல்லிடணும் கடைசியாக. ஆமாம், ஒரு குரூப் டப்பு அதை வச்சு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு தான் பிரசவம் பண்ணுறேன் பாருங்க, நீதிமான்களும் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் பரிசேரியலுக்கும் பண்ணி. இப்போ நல்லா கவனிங்களேன், இதுதான் அந்த ரூட்டு. ஆதாம்கிட்ட தொடங்கின அந்த DNA அப்படியே நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இவர் சொல்றாப்புல தாவீது, என் தாய் என்னை பார்வத்தில் துர்க்குணத்துருவான, இதோ என் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர்கள், அந்த காலத்தில் ஞானத்தை தெரியப்படுத்தி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். யாருக்கு வேலை கொடுக்குறான்? பாவம் செஞ்சது இவன், சுத்திகரிக்கிறது அவர் கேட்குற, என்னப்பா இவ்வளோ வேலை கொடுத்துருக்குற, நீ தான்றா பாவம் செஞ்ச, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அடுத்து, அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். இவன் பாவம் செஞ்சானா அவர் கழுவணுமா? கை தட்டுங்களேன். நீதிமானாக்கப்படுறது என்னன்னு தெரியுதா? நீங்க பண்ற வேலை கிடையாது, அவர் உங்களுக்குள்ள பண்ற வேலை. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சங்கீதம் 51 ஃபுல்லா உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாம நடக்குது. என்னை சுத்திகரியும் வார்த்தை வருதா, அடுத்து என்னை கழுவுன்னு வருது. அப்பொழுது நான் வெண்மையாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி அங்கேயும் வேலை அவருக்கு தான் கொடுக்குறான். அடுத்து, அப்பொழுது நொறுக்கின எலும்புகள் களி கூறும்.
என் பாவங்களை பாராதவுடைய முகத்தை எனக்கு மறைத்து அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். பாவத்தை அக்கிரமத்தை இவன் பண்ணிட்டு நீக்கிறீங்க அப்படின்றான். நாங்கடா நீக்கிறேன், நீதான் அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமானாக்கப்படுவது என்பது என்னுடைய கரத்தில் அல்ல, அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், எங்க அம்மா என்ன பாவத்தில் கர்ப்பம் தரிச்சாங்க, அந்த டிஎன்ஏ தான் இவ்வளவு வேலை பார்க்குது, ஆனால் நீங்க தான் என்ன பார்த்து செய்யணும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், வேலை ஃபுல்லா அவருக்கு தான் கொடுக்குறான். நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பியும், எல்லாமே அவர் தான் செய்யணுமா. ஆனா இங்க இருக்கிற போதகர்கள் ஏதோ நீங்கள் நானே நினைச்சா செஞ்சிட முடியும்னு சொல்றாங்க. முடியாது. எரேமியாவில் எசேக்கியேல் எங்கம்மா இருக்கு? எரேமியா 13 வாசிங்க, கண்ணார பாருங்க, கண்ணு குளிர பாருங்க, அப்பதான் தெரியும். எத்தியோப்பியன் எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய கூடும். இந்த வார்த்தையில் என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு மனுஷனும் தன்னை தானே பரிசுத்தமாக்க முடியாது. ஒருவேளை அவன் செயல்பாடுகளை மாற்றினால் சில காலம் நிற்கலாம், அல்லது சாகும் வரை கூட பாவம் செய்யாம இருக்கலாம். ஆனா அவன் பிள்ளை நீதிமான பிறப்பான்றதுக்கு எந்த விதமான அஷூரன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் செயல்கள் தான் மாறி இருக்கு, இவன் டிஎன்ஏ மாறவே இல்லை. அப்ப நீதிமானாக்கப்படுவது என்பது என்னவென்பதை புதிய ஏற்பாடு தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமானாகும்படி சொல்லல, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். சார் என்ன நீதிமானாக்க தான் சார் நான் வந்தேன், என்ன பிள்ளையாக்குறீங்க? பிள்ளையாகிறது தான்டா நீதிமான். ஏன்னா பிள்ளை ஆனாதான் டிஎன்ஏ ஏன் டிஎன்ஏ உனக்குள்ள வரும். ஏன் டிஎன்ஏ உனக்குள்ள வரும்னா என் கேரக்டர் உனக்குள்ள வந்துடும், என் ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்துடும். இவர்கள் புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ, பாருங்க டிஎன்ஏ பேசிட்டு இருக்காரு, பிறவாதவர்கள். இவர்கள் என்ன டிஎன்ஏ வென்றால் இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அந்த வசனத்தை வாசிமா 12:13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, பாருங்க, பிள்ளைகளாகும்படி. அப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த உடனே பிறக்கிறது 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 மறுபடி பிறக்கிறது மறுபடி பிறக்கிறது மறுபடி பிறகு இதே தான் பேசிட்டு இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ ஆதாமுக்குள்ள பிறக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு செயல்களை மாத்தினாலும் உன்னுடைய கையும் விரலை தாண்டா வெட்ட முடியும். டிஎன்ஏல முழு உருவத்தோட தான் குழந்தை என்ன செய்யும் இருக்கும். நீயும் மாற முடியாது, உன் சந்ததியும் மாற முடியாது. ஆனால் டிஎன்ஏ மாறிடுச்சுன்னா, நான் ஒன்று சொல்லவா, இங்கே இருக்க 200 பேர் இருக்கிறீங்க, 200 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு டிஎன்ஏ மாற்றப்பட்டு, சரியா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எழுதி வச்சுக்காம நீதிமானத்தான் இருப்பான். இந்த டிஎன்ஏல தானே அது வந்திருக்கு. இல்லை சம்பவம் கொஞ்சம் மாற்றி நடந்துருச்சு, குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் நீதிமானானே, அதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் தர முடியாது. அவன் நீதிமானாகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நல்லா கவனிங்க. வார்த்தைக்கு அர்த்தம் 5 அர்த்தம் இருக்கு. வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், பஞ்சத்திலும் வறுமையிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், காத்து கொள்ளப்படுவீர்கள், சடுதியான மரணங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவீர்கள், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் பவுல் சொல்றாருல, நான் மரணத்துக்கு வாசலுக்கு போயிட்டு வந்தேன். இப்படி எல்லாத்துலேயும் இருந்து ரட்சிக்கப்படுவீங்களா? அப்போ நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்களாம். வியாதியே வராத ஒரு பாதுகாப்புக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்டாலும் படாட்டினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்கள் குடும்பத்துக்குள்ளே வியாதி வரவே வராது. அந்த அஷூரன்ஸை பைபிள் உங்களுக்கு இந்த சண்டே தான் நான் பேசலான்னு இருக்கிறேன். பேக்கேஜ் அப்படின்ற டைப் இல்லை. அதாவது தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது பேக்கேஜ் தான் பேசுகிறார். தனி சாதாரண பிளெஸிங்கே பேசலை, பேக்கேஜ் பேசுகிறார். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்னன்னு அர்த்தம்? உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கைத்துடுங்க சார், உங்களுக்கு ஒரு பேக்கேஜே இருக்குது. அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக நிறைவேறும். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது ஒரு பேக்கேஜ் பேசுகிறாங்க. அப்படி தான் தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜ் பேசுகிறார். அதனால் நீங்கள் தனித்தனியெல்லாம் போட்டு ராவிட்டு இருக்கலாம் வேண்டாம், தேவன்கிட்ட போராட வேண்டாம், கதற வேண்டாம், அழ வேண்டாம். ஏன்னா உங்கள் அழைப்புக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இருக்குது.
அந்த பேக்கேஜில் என்னென்னலாம் தேவன் வைக்கிறாரு, அதெல்லாம் இதுக்கெல்லாம் நீ தனியாக ஜெபிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள நடக்கும். நெசமா சார்? அந்த பேக்கேஜ் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள நடக்கும். அதுதான் இப்போ உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி நிறைவேறி முடியும், அவ்வளோதான், மாற்றமே கிடையாது. இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல 4 வருஷத்துல சர்ச் வேறு லெவலில் இருக்கும். வேறு நூற்றுக்கணக்கான இருக்கு, நாளைக்கு ஆயிரக்கணக்காக இருப்பாங்க. இது என்னென்னா பேக்கேஜ். இது நான் என்ன செய்தி கொடுக்க போகிறேன் எப்படி, அதெல்லாம் சம்மந்தப்பட்டதே கிடையாது. அது வேறு பேக்கேஜில் வந்துக்கிட்டு இருக்கு. அது தானாக அதினதின் காலத்தில் தானாக நடக்கும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த பேக்கேஜ் எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. எல்லாம் தானாக நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மாமே வாசிமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் மனிதனை நீதிமானாக்குறதுக்கு என்ன செய்றாரு? அவனை பிள்ளையாக்கிறார். ஏன் பிள்ளையாக்கணும்? பிள்ளை என்பதுதான் டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. சீசனாக்கல, பிள்ளையாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நீதிமானாகிறதுக்கு என்ன செஞ்சீங்க? இயேசுவுக்கு பிள்ளை ஆனீங்க. பிள்ளை ஆனவங்களாம் கை தூக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க டிஎன்ஏக்குள்ள அவர் டிஎன்ஏ தான் இருக்கு. நீங்க எல்லாம் ஏசப்பாவோட டிஎன்ஏ. அதெல்லாம் ஹீப்ரூவில் சொல்கிற எபிரேய நிருபத்தில் சொல்கிறாரு, பிதாவை நோக்கி, பிதாவே நீர் எனக்கு நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். நமக்கெல்லாம் என்ன சொல்கிறார் இயேசு? யாருன்னு சொல்கிறாரு? பிள்ளைகள்ன்றாரு. பிள்ளைகள். அப்போ பிள்ளைன்னு வந்த பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுது. சரி வாசி. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கை தட்டுங்களேன் இந்த வசனத்தை. ஆமென். not by flesh. our husband will, எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லி வந்து அவரோட வில்லில் பிறக்கிற ஆள் கிடையாது. நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கிறோம். பிறப்பு இதுதான் நீதியோடு சம்பந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் எவனும் தேவனால் பிறக்கவில்லை. மறுபடி பிறக்கின்ற அனுபவம் என்பதை எந்த பழைய ஏற்பாட்டு பக்தனும் வரலை. அதனால் எவனுடைய டிஎன்ஏவும் மாறலை. நிறையா பேரோட கேரக்டர் மாறி இருந்துச்சு, ஆனால் டிஎன்ஏ மாறல. கேரக்டர் மாறி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஹேபிட் மாறி இருக்கு, கேரக்டர் மாறல. ஹேபிட்னா ஆக்ஷன்ஸு, கேரக்டர்னா அந்த டிசையர். கேரக்டர்னா என்ன சொல்லுங்க? டிசையர், ஆசை. இப்போ எனக்கு சினிமா பார்க்குற தவறான்ற கொஸ்டினே நிறையா இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இப்போ எனக்கு வந்து சிகரெட் குடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்குவோம். நான் சிகரெட்டை குடிக்கலை. இப்போ என் ஹேபிட் தான் மாறி இருக்கு, ஆனால் என் கேரக்டரு மாறலை. கேரக்டர்னா எனக்கு இருக்கிற டிசையர். கேரக்டர் அவன் கேரக்டர் அப்படி தான். நான் கேரக்டர்ன்றதுக்கு அதான் மீனிங்கு. அப்போ நீங்கள் சிகரெட்டு குடிக்காமல் இருந்தாலும் உங்கள் டிஎன்ஏல சிகரெட்டை குடிக்கக்கூடிய ஆசையை தூண்டுற ஒன்று இருக்குது. சாகுற வரைக்கும் நீங்கள் சிகரெட்டை குடிக்காட்டா கூட நீங்கள் பாவி என்று அழைக்கப்படுவீர்கள். ஏன்னா உங்கள் டிஎன்ஏல இந்த ஆசை இருக்குது. உங்கள் கையும் காலம் அதை செய்யாமல் இருக்குது. எத்தனை பொண்ணுகளுக்கு தம் அடிக்கணும்னு ஆசை தெரியுமா? ஆனால் சொசைட்டி ஏற்றுக்கிறாது. அதனால் அவங்க நீதிமானா? அவங்களுக்கு வட்ட வட்டமாக விடணும்னு ஆசை தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை அடிச்சிடறாங்க நிறைய பேர். ஆமாம், நீர் ஒரு தீர்க்க தரிசி என்று காண்கிறேன். வெளியில் தெரியல, அவ்வளோதான். எல்லாரும் அல்ல, அநேகர். அப்போ என்னன்னா, சொசைட்டிக்காக பயந்து பாவம் செய்யாதனால் நீதிமான்களா? மற்றவர்களுக்கு பயந்து பாவம் செய்யாதனால் நீதிமான்களா? இல்லை நீங்களே இல்லை தப்பு அப்படின்னு செய்யாமல் இருக்கீங்க அதனால் நீதிமான்களா? ஓ நோ. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது கர்த்தருக்கு பயப்பட பயம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பது என்பது டிஎன்ஏலிருந்து வருவது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தினால் பிறப்பவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப 3ஆம் அதிகாரம் யோவான் 3:1-2-3 வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, அவன் நைட்டு தான் வருவான் இயேசு நேர பார்க்க. ஏன்னா அவங்க பாஸ்டர் கூப்பிட்டு சவுண்டை கொடுத்துருவாரு. அந்த காலத்திலே வந்து இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன்.
ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். மிராக்கிள்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் கடவுள்கிட்ட வந்தீங்க, நீங்கள் பெரிய பெரிய அற்புதம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதுதான் ஒரு பெரிய நீங்கள் செஞ்ச அற்புதங்கள் மாதிரி எவனுமே பண்ணலை அப்படின்னு சொன்னப்பா அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அற்புதம் இல்லைப்பா. தீமை செஞ்ச ஒருத்தன் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டானா, அவன் கேரக்டர் மாறுச்சுன்னா அதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். பாவியாய் இருக்கிற ஒருவன் நீதிமானாய் மாறுவதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்பதை அவனுக்கு அங்க பதில் சொல்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும், பாத்தீங்களா, நீதிமான் ஆகணும்னா உங்க வேலையில மாற்றங்களை காட்டுவதல்ல, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எங்கெல்லாம் இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாரோ அதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமான வார்த்தைன்னு அர்த்தம். மறுபடி பிறப்பது, இயேசு மறுபடி பிறப்பதான் பேசுறார். அப்ப இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளையான உடனே அவன் மறுபடி பிறக்கிறான். ஏற்கனவே அம்மாட்ட பிறந்தோம், இது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். இந்த வசனம் எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு. 1974, 84, 94 இந்த மாதிரி நிறைவேறி இருக்கு. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் மறுபடியும் பிறக்கிறேன். இப்போ நான் புருஷ சித்தத்தினால் பிறக்கல, மாம்ச சித்தத்தில் பிறக்கல, இப்போ நான் தேவனால் பிறக்கிறேன். அங்கே நான் பாவியாய் பிறந்ததினால் பாவம் செய்ய ஆரம்பித்தது போல இங்கே நீதிமானாய் பிறந்ததினாலே நான் நீதி செய்ய ஆரம்பிக்கிறேன். என் இருதயத்தில் நீதியை குறித்த டிசையர் வருது. தாவீது பச்சைபாலோட பாவம் செய்த காரணம் நான் இல்லை, என் தாய் என்னை பார்வத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதுக்கு ஹிஸ்ட்ரி வேற கதை சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் இன்னும் பூரணமான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால அந்த ஏரியாவுக்கு போல. இது ஒரு டீப்பான மீனிங், டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது. என் தாய் என்ன பாவத்தில் இது எதுக்கு எங்கே வந்து சொல்கிற? நீ பாவ அறிக்கை பண்ணும்போது உங்கள் அம்மாவை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? நீ ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும், அதாவது அம்மானா அவன் லிட்ரல் மீனிங் கிடையாது, என்னுடைய ஜீனுக்கும் எனக்கும் சம்பந்தம், என் செயலுக்கு சம்பந்தம் இருக்கு சார்ன்றான். அதனால எனக்கு கழுவுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் உடம்ப கழுவுறதோ பாவத்தை கழுவுறதோ பேசல, என் டிஎன்ஏ 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 அதெல்லாம் பிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறான். பிறப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம பாவம் செய்யாவிட்டாலும் பிறப்பு மாம்சப்படி இருக்கும்போது அந்த பாவத்துக்கான டிஎன்ஏ இருக்கு. நம்ம ஆவிக்குள்ள பிறக்கும் போது அந்த டிஎன்ஏ மாற்றப்படுகிறது. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். பெரிய ஆச்சரியமான விஷயம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு டோட்டலா டிஎன்ஏவே மாறுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவன் டிசையர் மாறுது. நான் சொல்லவா, பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி பைபிள் படின்னு 10 வருஷமா ஒருத்தன் உட்கார வச்சு சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. அவனுக்கு பைபிள் படிக்கணும்னு தோணவே நீ சொல்றக்கா ஒரு நாள் வாசிப்பான். ஆனா 10 வருஷமா நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் பைபிளை நெஞ்சோட பிடிச்சு, இதுவே என் ஜீவன், என் வாழ்க்கை, நீங்கள் 10 வருஷமா சொன்னதுனால மாறுவான்றீங்க, மாற மாட்டான். ஆனால் ஒரே ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொண்டான்னா கைத்தட்டுங்களேன் ஒருத்தவருக்கு. ஆமென். இந்த வசனம் அவனுக்கு ஜீவனா என்ன செஞ்சிருது? மாறிடுது. இதுவே எனக்கு ஆறுதல், இதுவே எனக்கு உசுறு, இதுவே எனக்கு அப்பம்ன்றான். இதெல்லாம் எப்படி சார் ஒரு நிமிஷத்துல வந்துச்சுன்னா டிஎன்ஏ மாறுது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென் 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 ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தேவன் என்ன செஞ்சிடறாரு, அவன் டிஎன்ஏ மாற்றிட்டார்ல, இனி கவலையே கிடையாது. அவனை சர்ச்சுக்கு வர வச்சிருவாரு, அவன் ஊழியம் பண்ண வச்சிருவாரு, அவனை கொடுக்க வைக்கணுமா கொடுக்க வச்சிருவாரு. எல்லாம் டிஎன்ஏக்குள்ளேருந்து வேலை நடக்கும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே நான் என்னுடைய கட்டளைகளை கற்பலகையில் எழுதி கொடுத்தேன், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவன் டிஎன்ஏல நான் எழுதிடுவேன்ற. கைத்தட்டு. ஆமென் ஆமென் ஆமென். ஸோ நியூ கவனன்ட் எங்க எழுதப்படுகிறது? டிஎன்ஏ. மனது மீன்ஸ் என்ன? நான் சொன்னேன் டிசையர், கேரக்டர். இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது? மனது. இது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. என் மனசு ஏத்திரமா நினைக்கும், என் டிஎன்ஏ எதை நினைக்க எத்தனை நினைக்கும். மனதில் எழுதுவேன்ல அந்த வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது புது உடன்படிக்கை. ஆமென். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன்.
நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்ப நெஞ்ச தொட்டு சொல்லு. இது ஏன் வந்து தலையை தொட்டு சொல்லக்கூடாதா? ஏன் கையை தொட்டு சொல்லக்கூடாதா? ஏன் நெஞ்ச தொட்டு சொல்லணும் அப்படின்னா, டிசையரு, உண்மை, ரியல் லவ், இதெல்லாம் நெஞ்சில் தான் இருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னா, இதுதான் ஒரிஜினாலிட்டி. அப்போ தேவன் சொல்கிறாரு, இந்த புதிய உடன்படிக்கையில் இந்த கற்பனைகளை எல்லாம் நான் கல்லில் எழுதி கொடுக்க மாட்டேன், உன்னுடைய நெஞ்சிலே எழுதிடுவேன். அப்போ நீ நெஞ்சை தொட்டு சொல்லுவ, ஆண்டவரே உண்மைக்கே நீங்கள் மட்டும் இல்லாமல் போனா நான் எப்போவே என்ன பாட்டது, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் சஞ்சலத்தில் அழிந்திருப்பேன். இப்போ தான் அது உள்ளே இருந்து வருது ரியாலிட்டி. அப்போ தேவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செய்கிறார். சும்மா நீதிமானாக்கப்பட்டு நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் சார் என்பது அல்ல. ஆமாம், ஒரு கல்யாண வீட்டில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1990 ஒரு 4 பேரோட போய் ஒரு பல ரட்சிக்கப்பட்ட புதுசாக ரட்சிக்கப்பட்ட போயிட்டுருக்குறோம். அங்கிட்டு பார்த்தா ஒரு குரூப்பு தேவையில்லாத வேலையில் கல்யாண வீடுகளில் பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனே என் கூட உள்ள ஒருத்தர் வேமா ஓடி வந்தார், ஜஸ்டின்னு ரட்சிக்கப்பட்டுட்டோமேடா, ஜஸ்டின்னு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னான். என்னடா ஆச்சு? அவன் நினைச்ச ரட்சிக்கப்பட்டோம்னா சந்தோஷமாக இருக்கவே முடியாது, ரட்சிக்கப்பட்டோம் நம்ம இந்த பாவங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னா அவன் இன்னும் ரட்சிக்கவே படலை. ரட்சிக்கப்படுறது என்ன தெரியுமா? என் டிசையரே மாறுறது. அதனால தான் நம்ம முன்னாடி மாதிரி சொந்தக்காரன் கல்யாணம், அவன் கல்யாணம், அதை முன்னாடி முந்தின நாள் உட்காந்து குரூப்பாக ஃபேமிலியாக உட்காந்து தாப்படிக்கிறது, அதுக்குள்ளெல்லாம் மனசு போல பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வந்துட்டோம் பார்த்தீங்களா? முன்னாடிலாம் உட்காந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லாம் உட்காந்து கதையை பேச, ஊர் கதையை பேச, போக மாட்டேங்குது, இன்னும் போகுதே சார் அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்கணும். இன்னும் மனசு அங்கேயே தான் போகுது அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்க. ஆனால் நமக்கு அந்த டிசைர் மாறுதே. அப்போ டிஎன்ஏல ஏதோ வேலை நடக்குது. அதை வாசிங்க. என் பிரமாணங்களை அவர்கள் மனதில் வைத்து, வாசிமா முடிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். சூப்பர். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் முக்கியமான வார்த்தை, இதுல பெரிய ரகசியம் இருக்கு. அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் சொல்லல, இருப்பார்கள். கையெழுத்து, இருப்பார்கள். சார் எப்படி சார் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? டிஎன்ஏல கை வச்சிருக்கேன்டா, இருப்பான்டா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருப்பார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் சொல்றார் இருப்பார்கள், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆனா உபாகமல, லேவியராகமம், யாத்திராகமம் பார்த்தீங்கன்னா, நீ இருப்பாயானால், நீ கீழ்ப்படிவாயானால், அப்படின்னா நீ செய்வாயானால், நீ செய்யணும்னு அர்த்தம், நீ செஞ்சா கிடைக்கணும்னு அர்த்தம், நீ பிள்ளையா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா இங்க இருப்ப, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அடுத்த வசனத்து போன இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் அந்த இருக்கும். வாசிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். நல்லா கவனிங்க. ஹலோ, சூப்பரா டிஎன்ஏ பத்தி பேசுறீங்க. எல்லாரும் என்னை அறிவார்கள். ஓகேயா? இங்க பாருங்க, ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கு போறீங்க, அம்மா வந்து ஐஸ்கிரீம் சொல்லுது, அப்பா ஐஸ்கிரீம் சொல்றாங்க, பையன் சின்ன பையன், நீங்களாம் பெருசுங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லுவானா? அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். 8 வயசு பையனுக்கும் ஐஸ்கிரீம்னா நாக்கில் எச்சு ஊறுது, 50 வயசு 40 வயசு ஆளுக்கு எச்சு ஊறுது, எல்லாருக்கும் எச்சு ஊறுதா? எல்லாருக்கும் எச்சு ஊறுதுல. அந்த மாதிரி இந்த ரெட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டா வயசானவன் தாண்டா பைபிள் படிக்கணும் கிடையாது, வயசானவனுக்கு எச்சு ஊறும், வாலிப பையனுக்கு எச்சு ஊறும். இயேசுனாலே ஒட்டுமொத்தமா சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாருக்குமே என்னை அறிவார்கள். அடுத்த வசனம் வரி ரொம்ப முக்கியமானது. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று, கர்த்தரை மெதுவா போ, அறிந்து கொள் என்று, ஒருவன் மெதுவா போ, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவது. எந்திரிச்சிருந்த கை தட்டணும், எந்திரிச்சிருந்த கை தட்டணும். போதிக்க வேண்டுவதில்லை, அதுதான் நீதிமானாக்கப்படுதல்.
அதுதான் டிஎன்ஏ சேஞ்ச். இதை விட்டுட்டு பொடி போட்டதை விட்டியா, பீடி குடிச்சதை விட்டியா? இதுல வேற அவர் ஆழமான பிரசங்கி. ஆமா, அப்படியே ஆழத்துல வச்சு மண்ணை போட்டு மூடிடு. வசனம் அறியாதவர்களை குறித்து வருத்தப்படதான். சரி, வேணா விட்டுருக்கேன். இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஒருவன் போதிக்க வேண்டியதே இல்லையா? அப்படி நீதிமான் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த டிஎன்ஏவே போதிக்கும். எத்தனை பேர் பாவம் செய்ய போதிச்சா? உங்களுக்கு பாவம் செஞ்சீங்கள? சினிமா தியேட்டருக்கு போகும்போது வரிசையில் நிற்கணும்பா, கையை விடணும், அவர் டிக்கெட் கொடுத்தவொடனே உடனே நீ வெளியே எடுத்து சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் தானா டிஎன்ஏ வேலை பார்க்குது. மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீபாவளி அன்னைக்கு உள்ள போய் உட்காந்துட்டு சொல்றான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இதோ செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர். மனுஷர்கள் தலைமையில் ஏறி போ. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு வாத்தியார் வச்சு டியூஷன் எடுத்தாங்களா? கவுண்டர் எப்படி போன நீ வந்து செஞ்சு கட்டுறான், வரிசையாவா அடி வாங்க போறோம். அது தானா டிஎன்ஏ வேலை பார்த்துச்சு. அப்படித்தான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம். இந்த டிஎன்ஏ மாறும்போது கேரக்டர், டிஎன்ஏவையும் கேரக்டர் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து டிஎன்ஏவையும் நான் ஞானத்தையும் டிஎன்ஏவையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கனெக்ட் பண்ணி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. டிஎன்ஏ வச்சுன்னா ஆரோக்கியம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா?